நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. முதல் கட்ட தேர்தலிலேயே தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. அதாவது முதல் கட்டத்திலே நமக்கு டைம், நம்ம எல்லாம் ஏற்கனவே தமிழ் கேள்வியில் அதை நான் சொல்லியிருந்தேன். பலரும் சொன்னது தான், முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டை கொண்டு வந்துருவாங்கன்னு. ஏன்னா நமக்கு நிறைய டைம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் கூட்டணியோ இதையோ இப்போ என்ன சொல்கிறது கேண்டிடேட்ஸோ எல்லாம் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கக்கூடாது. டக்கு 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 டக்குன்னு வேகமாக போகணும். அப்போ தான் நீங்கள் சவுத்தில் பாஜக என்ன பண்ணும், கொஞ்சம் வேகமாக அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பாங்க. நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவை அடுத்து ஆளப்போவது யார் அப்படிங்கிறது தெரியும். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. ஸோ யார் அடுத்த பிரதமர், யார் அடுத்த ஆட்சி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். இது ஒரு பக்கம். இப்போ நாம் பேச போகிறது முக்கியமான ஒரு செய்தி. என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலைமையில், இந்த தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பொதுமக்கள் மத்தியில், பொதுமக்கள் சுற்றி பொதுமக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. பொதுமக்கள் உட்கார்ந்திருக்கின்ற பொழுது பொதுமக்கள் மத்தியில் சவடால் விட்டு அசிங்கப்பட்டிருக்கிறார் நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அவர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர்கள்ட்ட வழக்கம் போல வாய்ச்சொல் வீரன்ல நம்ம அண்ணாமலை தம்பி, அதே மாதிரி வாயை கொடுத்து வாங்கி கட்டியிருக்கிறாப்புல நம்ம தம்பி அண்ணாமலை. இந்த ரெண்டையும் தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்குள் சொல்லும் விரிவாக பயணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை தாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள். தமிழ் கேள்வி ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். அதில் நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம். தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேர்தல் தொடர்பான செய்திகள், கூட்டணி, யார் முந்துகிறார்கள், எல்லாவற்றையும் உடனுக்குடன் நம்ம தமிழ் கேள்வியில் அறிந்து கொள்ளலாம். தமிழ் கேள்வியோடு இணைந்திருங்கள்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே போகிறேன். இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி அப்படி இப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். நேற்று கூட தமிழ் கேள்வியை போட்டிருந்தேன். அப்புறம் என்னப்பா, பெட்ரோல் விலையை குறைச்சாச்சு, டீசல் விலையை 2 ரூபா தான், ரொம்ப இல்லை, பெட்ரோல் விலை 2 ரூபா குறைச்சாச்சு, டீசல் விலை 2 ரூபா குறைச்சாச்சு, கேஸ் விலையை 100 ரூபா குறைச்சாச்சு. எல்லாம் ஏற்றுனது 500 600. இந்த பக்கம் பெட்ரோல் விலையை 100 ரூபாயில் கொண்டு போய் விட்டாங்க, 100 ரூபாய்க்கு ஏற்றி விட்டாங்க. டீசல் விலையை 100 ரூபாய்க்கு ஏற்றி விட்டாங்க. எல்லாத்தையும் 100 ரூபாய்க்கு ஏற்றி விட்டு, கேஸை 1000 ரூபாய்க்கு ஏற்றி விட்டு எல்லாத்தையும் 2 ரூபா குறைச்சிருக்காரு மோடி. இருக்கட்டும், கேட்டால் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல். ஆனால் தேர்தல் நேரத்தில் கரெக்டாக குறையும், அது வழக்கம்தான். அப்படி குறைச்சாச்சு. அப்புறம் சிஏஏவை வேற அமல்படுத்தியாச்சு. அப்புறம் என்னப்பா, சட்டுப்புட்டுன்னு தேர்தலை அறிவிக்க வேண்டியதானே நேற்று நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க தேர்தல் ஆணையம். இதெல்லாம் எதிர்க்கட்சிக்காரன் பார்த்தா என்ன, ஆனால் இவ்வளவு அப்பட்டமாக சட்டங்களை மீறுவது, விதிகளை மீறுவது, எதையும் பொருட்படுத்தாமல் இருப்பது, அதில் பாஜகவுக்கு மட்டும்தாங்க அந்த துணிவு உண்டு. அப்படி இன்றைக்கி வந்திருக்குது. இருக்கட்டும். இப்போ முதல் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 19 தமிழ்நாட்டில். இப்போ 2-3 நாட்களாக வேறு ஒரு பஞ்சாயத்து பெருசாக ஓடிட்டுருக்கு. என்ன பஞ்சாயத்துன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் பத்திர ஊழல், மெகா ஊழல். சும்மா 1-2 இல்லை, மெகா ஊழல். தேர்தல் பத்திர மெகா ஊழல். அது 6000 கோடி ரூபாய்க்கு மேலே பாஜக மிரட்டி வசூலித்திருக்கிறது அப்படின்னு இப்போ ஆதாரங்களோடு வெளியில் வந்துருச்சு. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேட்டு, ஒரு உதாரணத்துக்கு தேர்தல் பத்திரம் வருஷம் ஃபுல்லாக வாங்க முடியாது. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு பீரியட் வச்சுருக்காங்க. இந்த டயத்தில்மா அந்த பத்திரத்தை வெளியிடுவாங்க. அந்த பத்திரம் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிற அந்த டேட் இருக்குல்ல, அதுக்கு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அல்லது 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறையெல்லாம் போய் பெரிய பெரிய நிறுவனங்களில் ரைடு அல்லது அவங்களுடைய சொத்துக்களை முடக்கிறது எல்லாம் கரெக்டாக நடக்கு. இவங்க போய் சோதனை நடத்துவாங்க. அடுத்த சில நாட்களில் அந்த நிறுவனங்களுடைய முதலாளிகள் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையோ அல்லது பிரதமரையோ சந்திப்பார்கள், அல்லது இங்கே ஆரியன் ரவியோ சந்திப்பார்கள், ஆளுநரையோ சந்திப்பார்கள். அடுத்த சில நாட்களில் சில பல கோடிகள் தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக அந்த நிறுவனங்கள் வாங்கி யாருக்கு கொடுக்கும், இந்த பாஜகவிற்கு கொடுக்கும். இது இன்றைக்கி தேதி வாரியாக, இந்த தேதியில் ரைடு நடந்திருக்கு, அமலாக்கத்துறை சோதனை, இந்த தேதியில் பத்திரம் வாங்கப்பட்டிருக்கிறது, தேர்தல் பத்திரம் இந்த தேதியில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த நிறுவனங்களின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது எல்லாத்தையும் ஆதாரங்களோட எல்லாருமே விளக்கிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ இது தொடர்பாக நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஊடகத்தில் பேசுகிறார். பேசும்போது அவர் வழக்கம் போல் சவடால் விடுவார்ல, அந்த சாதாரண பெண்மணி, ஒரு சாதாரண சகோதரி, ஒரு அம்மா, அவங்க போய் கேட்குறாங்க, எனக்கு வீடு இல்லைங்க, இந்த வெள்ளத்தில் வீடு போயிடுச்சுங்க, வீட்டுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு போய் கேட்குறாங்க. நிதியமைச்சர் இல்லையா, கொடுப்பாங்க. அங்கே யாராவது இருப்பாங்க, அங்கே யார்ட்டையா போய் சொல்லுங்கள், தருவாங்க. யார்? நிர்மலா. அங்கே யார்ட்டையா போய் சொல்லுங்கள், தருவாங்க. நான் அந்த அம்மா இல்லைங்க, யாரும் சொல்லலை. அப்படியா? பார்க்குறேன். உங்களுக்கு மாத்திரம் ஏன் கொடுக்கல அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்படி தான் பேசுவாங்க. உங்களுக்கு மாத்திரம் ஏன் கொடுக்கலன்னு
வாய மூடு. ஏய், நீ பேசுகிறது நான் கேட்க போறியா இல்லையா? நான் பேசுகிறது நீ கேட்க போறியா இல்லையா? எங்கே ஒக்கி போயிடல, எல்லோரும் செத்து போயிருந்தப்போ இந்த அம்மா போய் பேசுனதுங்க. இல்லை, எப்போவுமே அந்த அம்மா வந்து கோவிலுக்கு போனால் ரைட்டா, அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள் அவங்கக்கிட்ட மட்டும்தான் வந்து தன்மையாக பேசுவாங்க. மற்ற எல்லாருக்கிட்டையும் அவங்க வந்து ஏய் வா போ அவனே இவனே தான் அப்படி சவடால் விடுவாங்க. அப்படி இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பொதுமக்கள் எல்லாம் கூட்டி வச்சு ஒரு ஊடகத்தில் இந்த அம்மாவையும் கூட்டி வச்சு பேசுகிறாங்க. நம்ம மரியாதைக்குரிய நிர்மலா அவர்கள் நிதியமைச்சர் ஒன்று சொல்கிறார், சவடால் விடுறார். எல்லோரும் சொல்கிறீங்க ரைடு நடந்ததுக்கு பிறகு தான், அமலாக்கத்துறை அல்லது இடி ரைடு போன பிறகு அவங்க வந்து தேர்தல் நிதி பத்திரம் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படித்தான் இருக்கணுமா என்ன? தேர்தல் நிதி பத்திரம் கொடுத்த பிறகு கூட அமலாக்கத்துறை சோதனைக்கு போயிருக்கலாம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? நாங்கள் முதல்ல ரைடு அனுப்பிட்டோம், அதுக்கப்புறம் தான் அவன் டொனேஷன் தந்தான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி ஏன் நினைக்கிறீங்க? அவன் டொனேஷன் தந்ததுக்கு பிறகு நாங்கள் ரைடு அனுப்பியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு ஆகச்சிறந்த அறிவு சார்ந்த அற்புதமான கருத்தை சொல்லிட்டு, சொன்னதோடு சும்மா இருந்திருக்கணும், சொல்லிட்டு மக்களை பார்த்து நான் தெளிவாக பேசுகிறேன்னா, நான் பேசுறது கரெக்டாக அறிவோடு தானே பேசுகிறேன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க அங்கிருந்து நோன்ட்டான். அதான் பிரச்சனை, நோ அப்படின்ட்டாங்க. நான் சென்ஸோட பேசுகிறேனா அப்படின்னு நிதியமைச்சர் கேட்கிறார். அங்கே உட்கார்ந்துருந்தவர் நோன்ட்டார். எனக்கு சிரிப்பாகி போச்சு, அவமானமாக போச்சு குமார் அப்படிங்கிற மாதிரி. இந்த அசிங்கம் தேவையா அப்படின்னு நீங்கள் அந்த வீடியோவை கிளிப்பிங்கை சின்னதாக பாருங்கள். That the money is given after the ED raid happened. For all you know, the money was given earlier, and in spite of that we went knocking at their doors. Am I making sense? No? இந்த அவமானம் தேவையா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதை எடுத்து போட்டு சோசியல் மீடியாவில் கேட்குறான், மேடம் நம்ம என்றைக்கு சென்ஸோட பேசியிருக்கோம், சென்ஸுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்குது? ஏன்னா சென்ஸோட பேசுவது அப்படின்னா என்ன தெரியுமா? கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் மக்கள், இந்த சொந்த நாட்டின் மக்கள், சொந்த தேசத்தின் மக்கள் கால்நடையாக நடந்தே பாதசாரிகளாக நடந்து சென்ற பொழுது அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யலை. மாறாக நீங்கள் என்ன சொன்னீங்க? ராகுல் காந்தி ஐயோ இந்த நாட்டு மக்கள் கால்நடையாக நடந்தே போகிறார்களே என்று கேட்ட பொழுது, அவ்வளவு அக்கறை இருந்தால் நீங்கள் அவர்களோடு பெட்டி படிக்கைகளை தூக்கி கொண்டு நடந்து போங்கள் என்று சொன்னவர் நிர்மலா சீதாராமன். நம்ம இன்னைக்கு சென்ஸோட பேசியிருக்கோம். வெங்காயம் விலை ஏறிவிட்டதே என்று நாடாளுமன்றத்தில் கேட்டபொழுது, சாரி எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் வெங்காயம் சாப்பிடும் குடும்பத்திலிருந்து வரவில்லை என்று சொன்னவர். சரியா? ஏன்னா பார்ப்பன குடும்பங்களில் வெங்காயம், வெள்ளைப்பூடு போன்றவற்றை சாப்பிட மாட்டாங்க. சொன்னவர் பதில் இருக்கு. நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஒக்கி புயலப்ப அந்த மக்கள் வந்து அப்போ வந்து அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர், எதுவுமே நடக்கலைங்க, கப்பல் பட போகலைங்க, இதெல்லாம் போய் விமானம்லாம் போய் தேடலைங்க, ஹெலிகாப்டர் போய் தேடலைங்க என்று மக்கள் கொந்தளித்து நம்முடைய மீனவ சொந்தங்கள் கோபப்பட்ட பொழுது நிர்மலா சீதாராமன் சொன்ன பதில், வாயமுடு வாயமுடு, நான் பேசுகிறேன் நீ கேட்குறியா இல்லையா அப்படின்னு சொன்னவர். சரியா? கோயம்புத்தூரில் பார்த்தோம் என்ன நடந்துச்சுன்னு. ஒருவர் இல்லைங்க நீங்கள் என்னங்க சும்மா என்னால் லோன் தரான், அதை தரான், இதை தரான் பேங்கில் சொல்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் தரலைங்கன்னு சொன்னதுக்கு, நண்பரே வாங்க மேடைக்கு வாங்க வந்து சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. அவர் வரமாட்டார்னு நினச்சாங்க. அந்த அண்ணாச்சி போய் நீங்கள் ஒன்றும் தரல, சும்மா வாயில் வட சுடாதீங்கன்ட்டார். டென்ஷன் ஆகிட்டாங்க. சொல்லிட்டீங்கல்ல போங்க அப்படின்னு கோபத்தில் அவரை அனுப்பி விட்டாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துல நம்ம என்ன செய்யலை? இன்னும் சொல்ல போனால் கணக்கே தெரியாமல் நம்ம என்ன செஞ்சோம்? நீங்கள் கணக்கு தப்பு தப்பாக உளர்னதெல்லாம் கூட இந்தியா முழுக்க வைரல் ஆச்சுது. தமிழ் கேள்வியிலும் அதை எடுத்து நம்ம போட்டோம். ஜிஎஸ்டியை பற்றி இவர் சொன்ன கணக்கு இருக்குல்ல, 1-1-2ன்னு சின்ன பிள்ளை கூட சொல்லும். நிர்மலா சீதாராமன் மட்டும் 1-1-3-4லாம் சொன்னவர் இருக்கட்டும். அதனால் அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? மக்கள்கிட்ட போய் சென்ஸோட பேசுகிறேனான்னு கேட்கக்கூடாது. அவன் ஏதோ மரியாதையாக நீங்கள் வந்து நிதியமைச்சர் ஆகிட்டீங்க, என்னத்தையோ சொல்லிட்டு போங்க அப்படின்னு விட்டுருக்கான். வந்தோமா பேசணுமா போனோமான்னு இருக்கணும். ரைட், இது ஒரு பக்கம். அது எப்படி? என்னையை மிஞ்சி நிர்மலா சீதாராமன் என்னையை மிஞ்சிட முடியுமா? நான் யார்? மலை, அண்ணாமலை. நான் பாரு என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம அண்ணாமலை களமிறங்கியிருக்காப்புல. அண்ணாமலைகிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் நியாயமாக ஒரு கேள்வி கேட்குறாரு. அண்ணாமலைக்கு இந்த செய்தியாளர்களை எதிர்கொள்ள திராணி இல்லை, வக்கு இல்லை, வகை இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் படுத்து தூங்கு தம்பி. சரியா? வந்து வானத்துக்கு போய் சவுண்ட் விடக்கூடாது, குதிக்கக்கூடாது. உனக்கு தான் அறிவே கிடையாத. நீ அறிவு இல்லை, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அறிவு இல்லாமல் நீ வளரக்கூடாது, தத்தியாக இருக்க, வீட்டில் யாராவது போய் பெரியவங்களை கூட்டுவா போன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லி அனுப்புகிறேன். நீ எத்தனை வாட்டி நான் உனக்கு சொல்கிறேன் தம்பி.
நீ வந்து இன்றைக்கி அசிங்கப்பட்டிருக்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாப்புல தம்பி, வந்து அந்த செய்தியாளர் தெளிவாக கேட்குறாரு. ஒரு நிறுவனத்தை குறிப்பிட்டு, அது ஒரு என்ன இந்த ஃபியூச்சர் கேமிங்கா, அந்த நிறுவனத்தை குறிப்பிட்டு ஒரு நிறுவனம் அதை குறிப்பிட்டு அவர் கேட்குறாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திலிருந்து 1000 கோடி ரூபாய் அளவுக்கு என்ன வந்திருக்கு, தேர்தல் நிதி பத்திரங்கள் வாங்கப்பட்டிருக்குதே அப்படின்னு கேட்டால், அந்த நிறுவனத்தில் அதற்கு சில நாட்களுக்கு முன்பு தான் நீங்கள் சோதனை நடத்தினீங்க. அமலாக்கத்துறை அந்த நிறுவனத்தினுடைய கோடிக்கணக்கான பல கோடிக்கணக்கான சொத்துக்களை முடக்கியது. நீங்கள் முடக்குறீங்க, அடுத்த சில நாட்களில் அந்த நிறுவனம் வந்து தேர்தல் நிதி பத்திரம் வாங்கி இருக்கிறது என்று வருகிறதேன்னு ஒரு கேள்வி. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், அப்படியா வாங்கியிருக்காங்களா, அவங்க யாருக்கு கொடுத்துருக்காங்க தெரில, யார் கொடுத்துருக்காங்கன்னு தெரில, கேட்கலாம். இது மாதிரி ஏதாவது சொல்லலாம். 1000 கோடியும் பாஜகவுக்கு தான் கொடுத்துருக்காங்களான்னா உங்களுக்கு என்ன தெரியுமா, அதுக்கான ஆதாரம் இருக்குதா, இது மாதிரி ஏதாவது பேசலாம். ஆனால் அப்படிலாம் பேசாமல் அண்ணாமலை வானத்துக்கும் பூமிக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஆதவ அர்ஜுனாவை இழுக்கிறார். ஆதவ அர்ஜுனாவை சம்மந்தமே இல்லாமல் இழுத்து, சம்மந்தமே இல்லாமல் மீன்ஸ் எதுக்குன்னா, அந்த நிறுவனம் வந்து மார்ட்டினோட நிறுவனம், மார்ட்டினுடைய மருமகன் ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற காரணத்துக்காக ஆதவ அர்ஜுனா உள்ளே இழுக்கிறார். ஆதவ அர்ஜுனா உள்ளே இழுத்து ஆதவ அர்ஜுனாட்ட போய் கேளு, ஆதவ அர்ஜுனா வந்து ஏன் வந்து விசிகாவில் இருக்கிறார், அவர் வந்து திமுகவோடு நெருங்கிய தொடர்பு ஆகும்னு. தம்பி, கேள்வி அதல்ல. அவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க, தொழிலதிபர்கள். தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழிலதிபர்கள், அரசியல் கட்சி, எல்லா அரசியல் கட்சிக்கும் நிதி கொடுப்பாங்க. சரியா? ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லைன்னா, சிக்கல் கொடுக்குறீங்க, நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது அவங்கள போய் நினச்சிவீங்க, தேவையில்லாமல் நோண்டிகிட்டு இருப்பீங்க. அப்போது ஒரு நிறுவனம் என்ன செய்யுது, எதுக்குடா அவங்க நிதியை கொடுத்து விட்றான் அப்படின்னு நிதி கொடுப்பாங்க. கேள்வி அதல்ல, நீ அவனை மிரட்டி பணம் வாங்கினியா இல்லையா, அதான கேள்வி. நீ அமலாக்கத்துறையை காட்டி மிரட்டி பணம் வாங்கினியா, நீ வந்து வருமான வரித்துறையை காட்டி, சிபிஐயை காட்டி நீ வந்து அவங்களுடைய சொத்துக்களை முடக்கி அவர்கிட்ட பணம் வாங்கினியா, அதுக்கு பதில் சொல்லுன்னா. அவர் விசிகால இருக்கார்ல, அவர் விசிகால தெளிவாக இருக்கிறாரு. அவர் சமூக நீதி பேசிட்டு, ஆமாம் நான் சமூக நீதி பக்கம் நிற்கிறேன்னு போய் ஆதவ அர்ஜுனா நிற்கிறாரு. ஓன்ட்ட கேட்ட கேள்வி என்ன, அதுக்கு பதில் சொல்லு. பாஜக அது ஒரு நிறுவனமா, மார்ட்டின் நிறுவனம் மட்டுமா, எத்தனை நிறுவனங்கள். இன்னொரு நிறுவனத்துக்கு நீ வந்து என்ன செஞ்சுருக்கிற, ஒரு பக்கம் மிரட்டி நீ வந்து பணம் வாங்கியிருக்கேங்கிற குற்றச்சாட்டு வருது, இன்னொரு பக்கம் உனக்கு நிதி கொடுக்குறாங்க. நிதி கொடுத்த நிறுவனத்துக்கு 10,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சுரங்க பணிகள், கட்டுமான பணிகள், இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற. இதெல்லாம் எப்படி போச்சு, டேட்டோடு இருக்குது, இத்தனாம் தேதி பத்திரம் வருது, இத்தனாம் தேதி நீ கான்ட்ராக்டாக அவனுக்கு கொடுக்குற. இது ஊழலா இல்லையா, இது முறைகேடா இல்லையா? இந்த கேள்விக்கு என்ன பதில்? ஸ்டெர்லைட்டை நீ ஆதரித்து பேசின, ஸ்டெர்லைட் 401 கோடி ரூபா, ஸ்டெர்லைட்டினுடைய வேதாந்தா நிறுவனம், ஸ்டெர்லைட் வேதாந்தா நிறுவனத்துக்கு சொந்தமானது. அந்த வேதாந்தா நிறுவனம் 401 கோடி ரூபா கொடுத்துருக்குது. எப்படி கொடுத்துச்சு, இதான் கேள்வி. மொத்த கம்பெனியினுடைய முதலீடு ஒரு பக்கம் இருக்குது, 130 கோடி கூட இல்லை. அவன் கொடுத்தது 500 கோடி ரூபா இருக்குது. இன்னொரு கம்பெனி 130 கோடி ரூபா கூட இல்லாத ஒரு நிறுவனம் எப்படி 500 கோடி ரூபா வந்து நிதி கொடுப்பாங்கிற கேள்வி இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், பார்க்குற மக்கள்கிட்ட நான் நியாயமாக கேட்கங்க, நீங்கள் பார்க்குற மக்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்க, அல்லது ஒரு கண்டக்டராக இருக்கீங்க, ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, என்னமோ ஒன்று இருக்கட்டுங்க. சரியா? நீங்கள் வந்து நாளைக்கு திடீர்னு ஒரு BMW கார், அல்லது ஒரு பென்ஸ் கார், அல்லது ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறீங்க, அல்லது ஒரு 1000 ஏக்கர் இடம் வாங்குறீங்கன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு 1000 ஏக்கர் இடம் வாங்குறீங்க. வருமான வரித்துறை உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்குமா இல்லையா? வருமான வரித்துறை என்ன கேட்கும், டேக்ஸ் எவ்வளோ கட்டுற, வருட வருமானம் எவ்வளவு, 1000 ஏக்கர் இடம் வாங்குறதுக்கு உனக்கு காசு எங்கேருந்து வந்துச்சு, கேட்குமா கேட்காதா? ஒரு சாமானிய மனிதன் வருடம் தவறாமல் தன்னுடைய வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யணும். என்ன வருமானம் வருது, அதில் என்ன செலவு, என்ன வச்சு என்ன வாங்கியிருக்கோம், டேலி ஆகணும். மாதம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மாதம் ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு ஒருத்தர். சரியா? மாதம் 50 லட்ச ரூபா அவர் செலவழிக்காருன்னு வைங்க. மாதம் 50 லட்ச ரூபா செலவழிக்கிறாரு. வருமான வரித்துறை கணக்கு கேட்குமா இல்லையா, எப்பா 50 லட்ச ரூபா மாதம் செலவாகுது உன் அக்கௌண்ட்லேருந்து, எப்படி? இந்த கேள்வி வருமா வராதா? இதுதான் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது. அப்படியான ஒரு கேள்வி பல நிறுவனங்களின் மீது இருக்குது. அந்த நிறுவனத்தினுடைய சொத்து மதிப்பை விட, அந்த நிறுவனத்தினுடைய டேர்ன் ஓவரை விட, அந்த நிறுவனத்தினுடைய லாபத்தை விட, இன்னும் சொல்ல போனால் நட்டத்தில் இயங்குகிற பல நிறுவனங்கள் என்ன செய்யுது, நிதி கொடுத்துருக்கு. இதை கேள்வி கேட்டால் அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாப்புல. ஆதவ அர்ஜுனாட்ட போய் கேளுங்க. தம்பி, ஆதவ அர்ஜுனாவை அமலாக்கத்துறையை நடத்திட்டு இருக்காரு. அமலாக்கத்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது?
சிபிஐ யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? வருமான வரித்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? அந்த ஒரு நிறுவனம் தான் நிதி கொடுத்துருக்குதா? அப்போ பிரச்சனை அதல்ல. நீ தேர்தல் நீதி பத்திரம் என்பதன் மூலமாக செய்த இமாலய ஊழலை பற்றியது கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இன்றைக்கி அண்ணாமலை திங்குன்னு குதிச்சிருக்காப்புல. இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க, மக்கள்கிட்ட மாட்டிக்கொண்டார்கள். இந்த ட்ராமா எங்கிட்ட வைக்காதீங்க. கேள்வி பதில் சொல்லியிருக்கேன். எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேட்குறீங்க? எதுக்காக எழுதி வச்சு கேட்குறீங்க? நீங்க சம்பந்தமே ஒரு நிமிஷம். முதல் கேள்வி, மூணாவது கேள்வி எடிட்டர் அனுப்புறான் வாட்ஸ்அப்பில், அதை பார்த்து கேட்குறீங்க. ஆதவ அர்ஜுனை பற்றி இவ்வளவு தெளிவாக சொன்னதுக்கப்புறம் எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க. உங்க எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க. அண்ணே ஆதவ அர்ஜுன் யாரையோ பேச சொல்றாருண்ணே, தயவு செஞ்சு கேட்போம், போடுங்க, ரிப்ளை போடுங்க எடிட்டருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, இது தேர்தல் நெருங்க இவர்கள் பதட்டத்தில், அச்சத்தில், அதுவும் இப்போ இந்த தேர்தல் நிதிப்பத்திர முறைகேடு ஊழல் வெளியில் வந்துவிட்டது. வட இந்தியாவிலேயே பாஜகவை மக்கள் விரட்டி அடிக்க தொடங்கிவிட்டார்கள். தோல்வி பயத்தினுடைய உச்சத்தில் இன்றைக்கு அண்ணாமலை, நிர்மலா சீதாராமன், அமித்ஷா, மோடி எல்லோருமே வந்து விட்டார்கள். இதுதான் இன்னைக்கு நிலை. இந்த நிலைமையில் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவித்திருக்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் முதல் கட்ட வாக்குப்பதிவு. மறந்துடாதீங்க, நான் பலமுறை சொல்கிறது தான். பேச்சுவாக்கில் போய் இன்றைக்கி ஒரு வாட்டி சும்மா அவருக்கு போடுவோம், இந்த ஒரு வாட்டி இவருக்கு போடுவோம், இந்த ஒரு வாட்டி காஃபிக்கு பதில் டீ குடிக்கிறேங்கிற கதை கிடையாது. இது 5 வருஷம் ஆட்சிக்கு திருப்பி மோடி வந்தார்னா இன்றைக்கி 2 ரூபாய் பெட்ரோல் டீசலில் குறைச்சிருக்காரு. வந்து அடுத்த ஒரு வாரத்தில் இறக்கணாமல் 20 ரூபாய் ஏற்றி விடுவார். ஏற்றுருவார், நான் எழுதி தரேன், ஏற்றுவார். அதுக்கப்புறம் ஐயோன்னு பயன் இல்லை. நான் ஹிந்துங்கன்னு சொல்லி, நான் ஹிந்துங்க, நானும் உங்களை மாதிரி சாமி கும்பிடுவாங்க, எனக்கு ஒரு 2 ரூபா குறைப்பிலான்லாம் குறைக்க மாட்டார். சரியா? நீ ஹிந்துவாரு யாராவது அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் சேர்த்தான் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஏற்றி இருக்கிறேன் என்று சொல்லுவார் மோடி. அதனால் சிக்கல். அதனால் இங்கே மாநிலத்தில் இவ்வளவு திட்டங்கள் இருக்குது. எவ்வளோ திட்டங்கள்னு யோசிச்சுங்க. உங்களுக்கு இந்த திட்டங்களுக்கெல்லாம் முறையாக நிதி தர மாட்டார். அதனால் தமிழ்நாடு வளமாக இருக்க வேண்டும், இந்த திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர வேண்டும், தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரியுங்கள். பாஜகவை என்ன செய்யுங்க, இந்த மண்ணிலிருந்து விரட்டுவோம் அப்படிங்கிற முடிவை எடுங்கள் என்பதை கேட்டு, மீண்டும் ஒரு முறை தமிழ் கேலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.